அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா 29/7/2026 கூட கூடிய குமுதம் கூட கூடிய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போனவன் பரிசு பெற்றவர்களுடைய விபரம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி 502. இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 500க்கு பரிசு பெற்றவர்கள் இது 500வது எடிஷனில் பரிசு பெற்றவர்கள் பெங்களூரில் இருந்துலாம் இருக்காங்க. இதில் உங்கள் நேம் இருந்தாலும் வாழ்த்துக்கள், இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்குள்ள போட்டி பார்த்திங்கன்னா 502 குறுக்கெழுத்து போட்டி 502. எல்லா எழுத்தும் எல்லாம் இம்மில் முடியக்கூடிய 3 எழுத்து. சரிங்களா? போன வாரம் மயிலில் முடித்தாங்க, இந்த வாரம் இம்மில் முடிக்காங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, இங்கே இருப்பது அகம் அல்ல. அகம்லாம் உள்ளுக்குள்ள, நம்ம உள்ளுக்குள்ள எதையும் தேடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. இல்லை, வெளியே. வெளியே என்ன அப்போ என்னன்னு சொல்லுவீங்க? இடமிருந்து வலம். ஸோ பதில் என்னென்னா புறம். புறத்தால் உள்ள அழுக்கு கூட துடைச்சிக்கலாம், அகத்துக்குள்ளே உள்ள அழுக்கு துடைக்க முடியாது, நம்மளாக பண்ணதான் உண்டு. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பொன் ஒளிதிட போடுவது. கோல்டு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தீயில விடுவாங்க. நெருப்பில் இட்ட தங்கம் மினுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. புடம் போட்ட தங்கம் போல ஜொலித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புடம்னா நெருப்பு, இம்மில் தான் முடியணும். புடம் போட்ட தங்கம் அப்படின்னா நெருப்பில் இட்ட தங்கம் மாதிரி மினுமினுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. ஓகே, ரெண்டாவது கானகம், மறைந்து வைத்திருக்கும் பாட்டு. இந்த கானகம்ங்கிற வேர்டுக்குள்ள பாட்டுங்க வேர்டு இருக்காங்க. கேவை கட் பண்ணிங்கன்னா கானம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பதில் என்ன? கானம். ப்ரொனன்ஷியேட் மாற்றிக்கோங்க. கானம், கானம். ஓகே, சரிங்க. அப்போ 2 மேலேருந்து கீழே இருக்கா? நகரமை இல்லா காந்தம். சூப்பர் கொஸ்டின்ங்க. நாங்கள் இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் எழுத்துல மெய் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து. இல்லா காந்தம். இங்கே காந்தம்ங்க வேடுக்கில் அந்த இந்து இருக்கக்கூடாதாங்க. நல்ல கொஸ்டினை திருப்பி வசிங்க. நக மெய் அப்படின்னா நாங்க மெயில் ந அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் இல்லா காந்தம். நாங்கள் மெய்க்கு எழுத்து இந்து. இந்த காந்தமில் இந்த கட் பண்ணிங்க. ஸோ காதம் அப்படின்னு சொல்லுது. முன்னாளில் இது ஒரு குறிப்பிட்ட தூரம். பதில் கிடச்சிச்சா? காதம். ஸோ பதில் என்ன? காத தூரம் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. காதம்னா அப்ராக்சிமேட்டாக 14 கிலோமீட்ரு, 10 மைல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. இப்போ 2 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? காலை அனுப்பிச்சு இம்மில் முடியணும். வலமிருந்து இடம் முப்பாலில் 3ஆம் பால். திருக்குறளில் அறத்துப்பால் அறம் பொருள் இன்பம்னு சொல்லுவோம். இன்பத்து பாலை வந்து என்னன்னு சொல்லுவோம்? காமத்து பால் அப்படின்னு சொல்லுவோம். காமம். ஓகேங்க. 3 கீழேருந்து மேலே இருக்கா? அஜமோதம், திப்பியம், அஜமோதை. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. 3 இடமிருந்து வலம் என்ன? கரை சேர்க்க துடுப்பின்றி களைப்பின்றி ஓடுமா? கரை சேர்க்கணுமா நம்மளை? துடுப்பு வச்சு ஓட்டுவாங்களாம். களைப்பின்றி ஓடுனா படகு சொல்லலாம், ஆனால் இம்மில் முடியணும். அதனால் 3 இடமிருந்து வலம் என்னன்னு சொல்கிறேன். ஓடம். பரிசெல்லாம் பார்த்திக்கிங்களா, அந்த நம்ம மேட்டு ஒகேனக்கல்லாம் ஓடிடு. ஓடம். ஓகே, சரிங்க. இப்போ 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். தமிழில் கார்னர். தமிழில் கார்னர் அப்படின்னா மூளை, இல்லைன்னா எஜ்ஜின்னா ஒரு வாரத்தில் போய் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னர், ஓரம். ஓகே, அப்போ 3 கீழேருந்து மேலே என்ன இருக்கும் அப்படின்னா அசம்மோதகம். திப்பியம் அப்படின்னாலே இது என்னத்தை சொல்லுதுன்னா ஓமம் சொல்லுதாங்க. திப்பியம்னா அதுக்கு மீனிங் என்னென்னா தெய்வீக தன்மை வாய்ந்ததாங்க. ஓமம்னா நம்ம ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின் தான். நம்ம வயிறு டைஜஷன் சரியில்லைன்னா ஓமம் வாட்டர் குடிப்பாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. அஜமோதை அதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து எதை சொல்லுதாங்க? ஓமம் தான் சொல்லுது. ஸோ பதில் என்ன? ஓமம். ஓகே, அப்போ 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா?
3 முறை சொல்லுவது ஏலம். 3 தடவை ஏலம் ஏலம் சொல்லுவாங்களாம்ல. முறையிட்டு கூவுவது. இங்கே கூவுவதுக்கு தான் நீங்கள் இங்கே பதில் சொல்லணும். ஏலத்தை எப்படி சொல்லுவாங்க? 1 தரம் 2 தரம் 3 தரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவர் என்ன பண்ணுவார்? ஓலமிட்டு சொல்வார். ரொம்ப சத்தமாக சொல்வார், ஓலம். ஓகேங்க. இப்போ 5 அழுக்கு விளக்க தேய்த்தால் ஆலம்பனா அப்படின்னு வருமா? அப்படின்னா என்னது? பூதம் தான் ஆகுங்க. அலாவுதீனும் அற்புத வழக்கம்னா ஆலம்பனா அப்படின்னு சொல்லணும்ல, அந்த பூதம் தான். அப்போ 5 கீழேருந்து மேலே என்னன்னு பார்ப்போம். தெனாவட்டு நடிகை பின்பாதி பேர் இல்லை. தெனாவட்டுன்னு படம் வந்துச்சுங்க. தெனாவட்டு படம் வந்து 2008 ஜீவாவும் பூனம் பஜ்வா அப்படிங்கிறவங்க நடித்தாங்க. பதில் என்ன? பூனம் பஜ்வா வந்து விட்டாச்சு. ஓகே. அப்போ 5 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஆடியில் பிறந்த ஆண்டாளின் தாரகை. தாரகை அப்படின்னா உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் தெரியும்? நட்சத்திரம், ஸ்டார். அப்போ ஆண்டாள் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க? ஆடியில் பிறந்த ஆண்டாள். ஓகே. அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னு கேட்காங்க. பூல சொல்கிறாங்க. ஸோ 5 மேலேருந்து கீழே. ஸோ வந்து இவங்க வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. ஓகேங்களா? ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்தாங்க. பெரியாழ்வார் வந்து ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து ஒரு துளசி செடிக்கிட்ட ஒரு பிள்ளையை கண்டெடுக்காங்க. அவங்க தான் ஆண்டாள். ஓகே. அடுத்து 6வது கேள்வி. இரு கதை இணைக்கும் ஒரு வழி. 2 கதை இருக்குங்க. அதை இணைக்கக்கூடிய வழி என்னென்னா பாலம் போடுவாங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? பாலம். சரிங்க. அப்போ 6 வலமிருந்து இடம் இருக்கான்னு பார்ப்போமா? உள்ளங்கால். காலில் உள்ளங்காலை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்போ 6 மேலேருந்து கீழே இருக்கணுமே. சுமை, வெயிட், கணம் அப்படின்னா என்னது? பாரம், லோடு. ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன? கணை, அம்பு, என்னன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா பாலை ஆமிச்சு இம்ல முடியுது அப்படின்னா பானம் அப்படின்னு சொல்லலாம். 3 சுழி நான் போடுங்க, இல்லைன்னா 2 சுழி நீங்கள் நான் போட்டிங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியாயிடும். ஸோ அம்புக்கு வந்து என்னன்னு சொல்லலாம்? பானம் சொல்லலாம். கணை சொல்கிறோம். வாளி, அஸ்தியம், பல்வம், இல்லைன்னா சதம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே பா வந்திருக்கா, அதனால் மாறிட்டோம். 4 வலமிருந்து இடம் இருக்கா? பிடிவாதம் பிடிக்கிறது, வீம்பு பண்ணுறது. இதுக்கு வேறு சொல்லணும்னா அடம் பிடிக்கிறது. 2 நாளாக தினமலையில் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. வலமிருந்து இடம் எழுதியாச்சு. அப்போ 4 கீழேருந்து மேலே என்ன? ஈயத்தின் இந்த பெயர் இரும்புக்கு உண்டு. ஈயத்து மாதிரியே பெயர் வந்து இரும்புக்கு இருக்கான். அது என்ன பெயர்னா இரும்பை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா ஐயம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? ஐயம். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? ஆல ஆமிச்சு இம்ல முடியணும். தரு என்றால் மரம். ஓகேங்களா? தர்மம்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆத்திச்சுடியில் மொதல் இடத்தே இதாங்க. அறம் செய்ய விரும்பு. தர்மம்னா அறம். ஓகேங்களா? நீதி, பிறகு நான் செய்யக்கூடிய நல்ல செயலை சொல்லக்கூடியது. அறம் செய்ய விரும்பு 60 சின்னம்னா ஆத்துக்குச்சியுடியில் சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகே. இப்போ 7 வலமிருந்து இடம் என்ன? ஆண்டிக்கு வீடு. அஞ்ஞானம், படிப்பு இல்லாதவனை கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க. மடமே சொல்லுவாங்கள்ல, மடம். ஓகே. இப்போ 7 கீழேருந்து மேலே. இது கரெக்டான்னு பார்ப்போம். 7 கீழேருந்து மேலே. தரு, விருட்சம். கற்பகத்தரு இல்லைன்னா விருட்சம்னா என்னன்னு சொல்லுவோன்னா மரம், ட்ரீ. ஓகே. அப்போ 7 இடமிருந்து வளம் என்ன? மேலே ஆமிச்சு இம்ல முடியணும். நாசி அறிவது. நாசின்னா மூக்கு. மூக்கு என்ன பண்ணும்? ஸ்மெல் பண்ணும். என்ன யோசி? மனம் தான் யோசிக்கும். பதில் என்ன?
மனம். ஸோ நம்ம யோசிக்கக்கூடியது மனம்தான். ஓகே, அப்போ 8 வலமிருந்து இடம் என்ன? இடமிருந்து வலம் முடிஞ்சிச்சு, வலமிருந்து இடம், மேலேருந்து கீழே முடிஞ்சாச்சு. பள்ளி டேஷ் அனைத்தும் கோயில் செய்வோம். செய்குவோம், செய்வோம் சொல்லலை, செய்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி என்னன்னு சொல்லலாம்? பள்ளித்தலம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொல்கிற யார்? மகாகவி பாரதியார். புதிய ஆத்திச்சூடியில் பள்ளி அனைத்தையும் கோவில் போல் போச்சுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 8 கீழேருந்து மேலே என்ன? தமிழில் குவாலிட்டி, ஒவ்வொரு பொருட்களுடைய தரத்தை சொல்லக்கூடியது தான் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தரம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக எதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இது அடுத்த வாரம் ஆகக்கூடிய 29/7/2026க்குள்ள பதில்கள். இதை நீங்கள் பார்த்து எழுதுறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணலை. இந்த ஒவ்வொரு வேர்டுக்குள்ள மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. அனுப்பக்கூடிய அட்ரஸ் சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய விவரம். ஓகேங்களா? ஆன்சர்ஸ். நன்றிங்க.